ஒரு பகுதியை பார்த்தோம். பென்டாடியூக்கோடைய மைய பகுதியை வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுதான் லா அண்ட் கவர்னன்ட், லா கோட் அண்ட் கவர்னன்டல் கோட். ரெண்டு விதமாக ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள், சட்டங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதோட முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். ப்ளஸ் வந்து கவர்னன்டல் கோடில் தான் நம்ம அசைன்மெண்ட்டு பண்ண போகிறோம், நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். அதனால் நம்ம அதை ஒரு 5 டிவிஷனாக பிரித்து நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு டிவிஷனாக நம்ம பார்த்தோம்னா அதை இப்போ நம்ம இன்னும் டீப்பராக இன்னும் அந்த ஆண்டவர் கொடுக்குற சட்டங்கள் எது அடிப்படையாக இருக்குது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வேணும்னா ஒரு சின்னதாக அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் அந்த சட்டங்களை கொடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னா, நான் ஒரு சில நோக்கங்களை வாசிக்கிறேன். தியாலஜிக்கல் லாயல்ட்டி, ஆண்டவரோட மக்கள் இணைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நோக்கம். மாரல் அண்ட் சோஷியல் ஆர்டர், ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுக்கமும் நீதியும் இருக்கணுன்றதுக்கான கடவுள் கொடுத்த சட்டங்கள். லிபரேஷன் அண்ட் ரெஸ்ட், விடுதலையும் ஓய்வும் இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வல்னரபிள், ஏழை எளிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அப்போது பொருளாதார நீதி, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுவும் அங்கே நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது கம்யூனல் அக்கௌண்டபிலிட்டி, சமூகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டியாக எப்படி வாழ்கிறது. கடைசியாக மிஷன் விட்னஸ், அதாவது இந்த சட்டத்துடைய அல்டிமேட் கோல் என்னென்னா விட்னஸ் தான். இந்த சட்டங்களை கரெக்டாக கடைபிடிக்கும் போது யெகோவா ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற விட்னஸ் வந்து இந்த உலகம் முழுசும் எல்லாருக்கும் சொல்லப்படும் அப்படின்றது இதோடைய நோக்கம். நீங்கள் இதெல்லாமே நம்ம போன வாரம் இதெல்லாமே நம்ம எழுதிட்டோம். சரி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அதே நேரத்தில் பொதுவான மக்கள் எல்லாருக்குமான நீதி. வெரி குட் பாயிண்ட், தேங்க்யூமா. ரைட், இப்போது வந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 24 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சாப்டர் 24 வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு. ஏன்னா அது வந்து அதில் சேராது. 24 இன்னைக்கு பார்க்க போகிறதுல தான் 24 சேரும். அதனால் நான் 24 நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். 24 ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் எப்படியும் படிச்சுட்டு வந்துருப்பீங்க, இந்த 16 சாப்டர்ஸையும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. யாத்ராகமம் 24வது அதிகாரம். ரைட், 24 சாப்டரில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே யாரெல்லாம் கூப்பிடுறாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் யாரெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. மோசஸ், ஏரன், அவங்க பிள்ளைங்க நாதாபு, அபியூ, அப்புறம் 70. இந்த 70யும் பைபிளில் ஒரு முக்கியமான நம்பரு, சிக்னிஃபிகண்ட் நம்பரு. ரைட், இந்த 70 பேர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 70 யாராக இருக்கலாம்னா, அந்த இவர் வந்துட்டு போனார்ல, மோசஸுடைய மாமா, அவங்க வர்றப்போ அந்த ஏற்படுத்தின ஆமாம் ரீஜனல் லீடர்ஸ், அந்த 70 கூட நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரி, அப்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து தூரத்தில் இருந்து என்ன பண்ணுங்க, பணிந்து கொள்ளுங்கள். ஒரு டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருந்து என்ன பணிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எக்ஸப்ஷனலாக ஒரு நபருக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு சாப்டர் 24. அந்த எக்ஸப்ஷனை யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் வாங்கிக்கிறார். மோசஸ் மட்டும் என்ன பண்ணலாம், மோசே வரலாம் அப்படின்றது வந்து ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராங்க. கர்த்தர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அவைகளை எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கடைபிடிப்போம் அப்படின்றத 3ஆம் வசனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அடுத்தது, அது ரொம்ப முக்கியமான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், என்ன பண்ணுறாரு பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள், அதாவது இந்த லா, ஆண்டவர் சொன்ன லா, இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், மோசே இப்போ உடைச்சி போட்டார், அது என்னது, உடைக்க போகிறார், அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிங்க, மோசே உடைக்க போகிறார், அப்போ இது என்ன, அந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டே இது நம்ம படிப்போம்.
மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த சீனாய் மலைக்கு கீழேயே ஒரு பலிபீடம் கட்டுறார். பலிபீடம் கட்டுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 கல் இப்படி நட்டணும், ஒரு கல் மேலே வைக்கணும், ஆல்டர், ரைட். அப்போ பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை என்ன பண்றாரு? நிறுத்துறார். அப்போ அந்த 12 தூண் எப்படி இருக்கலாம்னு நீங்கள் ஸ்டோன் பில்லர்ஸ், ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல், ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் அடுக்கும் போது அவங்க ஸ்டோன்ஸ் என்ன பண்ண முடியும்? பட் மேபி 70 பீப்புள் கூட இருக்கிறதுனால ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை கொண்டு வந்து கூட வைப்பாங்க. ஏன்னா பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக அது இருக்கணும் அப்படின்றது கூட அவங்களுடைய விருப்பமாக இருந்திருக்கலாம். 12 தூண் தான். அப்புறம் இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். பாருங்க, அங்கே வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை என்ன பண்ணாங்க? ஏன்னா புல்ஸ் ஆஃபர் பண்ணுறது வந்து அது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதை பிடிக்கணும், அதை மலை மேலே எடுத்துகிட்டு வரணும், அந்த சரள கல் இருக்க இடத்துல அதை கொண்டு வந்து அதை பலி செலுத்துறதுக்கு மோசஸ் ஓகே அவரோட ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபிசிக்கலி அவருக்கு கண்டிப்பாக நிறைய பேரோட ஹெல்ப் அங்கே தேவைப்படுது. ஒரு கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப் நடக்குது. அப்புறம் பாருங்க, அந்த இரத்தத்தை எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க என்ன பண்றாரு? உடன்படிக்கையின் புஸ்தகம், கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? புக் ஆஃப் கவர்னன்ட். புக் ஆஃப் கவர்னன்ட் இப்போ அது எங்க இருக்கு? புக் ஆஃப் கவர்னன்ட் இதோட மெர்ஜ்ட். இப்போ நம்ம சாப்டர் 20 விட்டுருணும். 21 இருந்து 23 வரைக்கும் அதுதான் புக் ஆஃப் கவர்னன்ட். புக் ஆஃப் கவர்னன்ட் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற கவர்னன்டல் கோட் வந்து கடவுள் கொடுக்குறாரு. அதை மோசே எழுதி அதை வச்சிருக்காரு. அந்த புக் ஆஃப் கவர்னன்ட் இப்போ நம்ம கூட தனியாக நம்ம வச்சில்ல, நம்மோடு கூட அது இருக்குது, ரைட்? இங்கே மெர்ஜ்ட் இதோட. அப்போது அவர் சொல்கிறார், அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்க மேலேயும் தெளிக்கிறார். ஸோ இதுதான் கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப். கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவருடைய உறவில், கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப்பில் நாம் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து மோசஸ் வந்து அந்த ஒரு கவர்னன்ட் அங்கே நடக்குது. சரி, ஏன்னா ஆண்டவர்கிட்ட கவர்னன்ட்டை வாங்குறாரு, கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மக்களை கொண்டு வராரு. அதான் அங்கே பார்க்குறோம். அடுத்தது, பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் 70 பேரும் ஏறி போய், 10ஆம் வசனம் இன்னும் முக்கியமானது, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். ஆண்டவரை பார்க்குற அனுபவம் வந்து இந்த 70 பேருக்கும் கிடைக்குது. இப்போ கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப்ன்றதை தாண்டி டிவைன் ஃபெலோஷிப்பை அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த 70 பேரும். அந்த மோசஸ் கூட ஆண்டவரை தரிசித்தார்களாம். எப்படி இருந்தாங்க பாருங்க, அங்கே அவருடைய அவரை எப்படி பார்த்துருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்குற அதே நிகழ்வு. அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல், எமரல்டு தானே, எமரல்டு நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த சஃபேரா, நீலக்கல் சஃபேரா, ஓகே. அப்போ சஃபயர், எமரல்டு கிரீன், எமரல்டு கிரீன், ஓகே. அப்போ நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின், ஏன் ஆண்டவருடைய பாதத்தின் கீழே ப்ளூவா இருக்கு? ஏன்னா இஸ் அ காட் ஹூ கிரியேட்டட் எவ்ரிதிங். அந்த வானம், ஹெவன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம சொல்றோமே, அந்த கலர் வந்து அதை வந்து பிரதிபலிக்குது, ப்ளூ, ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க, அப்போ அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. மலை மேலே ஏறி யார் வந்தாலும், மோசையை தவிர மலை மேலே ஏறி யார் வந்தாலும் அவங்க கொல்லப்பட வேண்டும். ஆனால் இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணலை? கொல்லலை, தன்னை தரிசிக்க அனுமதிக்கிறார். எவ்வளோ அந்த நேரத்தில் நான் நினச்சி பாருங்களேன், அந்த 70 நம்ம ஒரு ஆளாக இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோம்? எவ்வளோ டெரிஃபையிங் ஈவெண்ட் அது இல்லை? இப்படின்னு நடுங்கி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் காட் அலோவ்ஸ். ஏன் அலோவ் பண்ணுறாருன்னா, ஆண்டவருடைய லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த மோசேக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு போகிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் மோசே
அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்பை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ரைட், அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, 11ஆம் வசனம் லாஸ்ட் லைன், அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இதுதான் ஹோலி கம்யூனியன், யூக்கரிஸ்ட் வித் டிவைன் ஃபெலோஷிப். நமக்கு என்ன நமக்கு பாக்கியம் தரப்பட்டிருக்குதோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் we have the meal, sacred meal. அப்போ அங்கே டிவைன் பிரசன்ஸில் அவங்க சாப்பிட்றாங்க. இல்லை ஆண்டவர் நீங்கள் இங்கே சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி அவங்களை இது பண்ணலை, சாப்பிட சொல்கிறாரு. ஏன்னா அலோவ் பண்ணுறாரு, ஏன்னா டிவைன் ஃபெல்லோஷிப்பை அந்த இடத்துல வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அப்போ மலை மேலே ஏறி போய் சட்டத்தை வாங்கினதோட நம்ம நிறுத்தாமல் அந்த சட்டத்தை எப்படி மோசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, இந்த 70 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா இந்த சட்டம் பின்னாடி ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா இந்த 70 பேருக்கும் அதில் உரிமை இருக்குது. இந்த 70 பேர் தான் லோக்கல் லெவலில் அதை என்ன பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே அவங்க டிவைன் ப்ரெசன்ஸை லைக் மோசஸ் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இருந்துரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளையும் கொடுப்பேன். நான் நியாயப்பிரமாணத்தை நான் உனக்கு தரேன், இவங்களை நீ என்ன பண்ணிடு, கீழே அனுப்பிட சொல்லிடுறார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரரோடு யோசுவாவோடு எழுந்து மோசே, ஆனால் ஒரு ஆளை கூட கூட்டு போயிட்டார், ஜாஷ்வாக்கு அந்த லக்கு அடிக்குது, அவர் கூட போயிட்டார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இங்கே வர மட்டும் நீங்கள் எங்களுக்காக காத்துருங்க, நாங்கள் இன்னும் ஹைட்டு மேலே போகிறோம். அப்போது ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஏதாவது இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு, அப்போது ஒரு மேகம் வந்து டக்குன்னு மூடிருச்சு, படலை. பட் இப்போ நமக்கு சொல்லப்படுது ஜாஷ்வா வந்து கம்பேனியன் இல்லை, ஜாஷ்வா வந்து அந்த 70 பேரில் ஒருத்தர் கிடையாது, ஆனால் கம்பேனியன். ஏன் நான் கம்பேனியன் சொல்கிறேன்னா, மோசஸுடைய ஏஜ் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மோசஸுடைய ஏஜில் அவரால் வந்து மலை மேலே எந்த அளவுக்கு தனியாக ஏற முடியுன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டினபிள். ஸோ அவர் இருக்கார், ஜாஷ்வா இருக்கார். ஆனால் அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா, மோசேக்கு அடுத்தது தலைமை பொறுப்பு எடுக்க போகிறவர் ஜாஷ்வா. ஸோ மோசேக்கு கிடைச்ச எல்லா அனுபவமும் யாருக்கும் கிடைக்குது அப்போ தான். ஏன்னா மோசேயால் செய்ய முடியாத ஒரு முக்கியமான வேலையை ஜாஷ்வா செய்கிறார். மோசேவே அந்த வேலையை, அந்த ப்ராமிஸ் 75% இல்லை 50% தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. அடுத்த 50% செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஷ்வா தான். ரைட். ஸோ ஜாஷ்வாவை நம்ம அங்கேயே விட்டுருவோம், நமக்கு அங்கே சரியான டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் கிடைக்கல. பட் இருந்தால் அங்கே நமக்கு ஒரு சின்ன 11ஆம் வசனத்தில் அந்த ஹிண்ட் கொடுக்குறாங்க. மோசே ஏறி போகும்போது கூட ஜாஷ்வாவை என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போனார். பட் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போனார்ன்றதுக்கான சரியான கிளியர் கட் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. ரைட். அடுத்தது, அப்போது மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மலை கொழுந்து விட்டு எரியுது, அவ்வளோதான். 40 days மேலே போனவர் தான், 40 நாள் அவர் என்ன பண்ணலை, வரல. ரைட். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது மோசஸ்க்கு கர்த்தர் கொடுத்த டிவைன் ரெவலேஷன்ஸ். அந்த டிவைன் ரெவலேஷன்லேருந்து 2 காரியம். ஒன்று டிவைன் இல்லாத ஒரு ரெவலேஷன் மக்களுக்கு கிடச்சிது. இந்த 3 ரெவலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 3 வெளிப்பாடுகள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வெளிப்பாடுகள் நம்ம பார்க்கலாம். டைம் இருந்தால் 3ஆவது நம்ம இன்றைக்கே பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு, அப்போ மோசஸ்க்கு மேலே ஆண்டவர் கொடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ரெவலேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்துடைய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இப்படி இருந்திருக்க போகிறதில்ல, பட் இதோடைய ஸ்ட்ரக்சர். சரி, அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்காக ஆண்டவர் வந்து மோசேவை கூப்பிடுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு 25 சாப்டர் 25 இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் எக்ஸப்ட் 32 to 34 மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் இருக்குது. மற்ற எல்லாமே ஆண்டவர் அவங்கள ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராரு. அந்த சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு சொல்கிறாரு. அதில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மொத 9 வசனம்
என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அப்புறமா டைம் கிடைச்சா லிஸ்ட் போடுங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் என்னென்ன? ரைட், அங்க பாருங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன வந்துருது? கோல்டு வந்துருது, சில்வரு, பிரான்ஸு. கோல்டு, சில்வரு, பிரான்ஸு. அதை தாண்டி அப்புறம் இந்த கலர்ஸ், அந்த கிளாத் மெட்டீரியலு, அது எல்லாம் வந்துடுது, வரிசையாக வந்துடுது. அடுத்தது லெதரு, தோலுங்க. அடுத்தது வந்து ஆயில்ஸு, இன்சென்ஸு, ஸ்டோன்ஸு, உட்டு இருக்கா? உட்டு இருக்குது, சித்தி மரம், அகேஷியா. ஸோ எல்லாமே கொடுக்க சொல்கிறார், ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு. அவங்க வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு ஒன்று இருக்குது. நான் அந்த கணக்கு சொல்கிறேன் பாருங்க. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 1900 பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டு, 1900 பவுண்டு கோல்டு, 6433 பவுண்ட்ஸ் ஆஃப் சில்வர், 6437 சாரி 6437 பவுண்ட்ஸ் ஆஃப் சில்வர். அப்புறம் 4522 பவுண்ட்ஸ் ஆஃப் பிரான்ஸ். மொத்தமாக சேர்த்தோம்னா 13000 பவுண்டு மெட்டல். 13000 பவுண்ட் சொல்றது 6.5 டன்னு, 6500 கிலோ. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு இறையியலாளர், எப்படி இவங்க இவ்வளோத்தையும் வச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. 6.5 டன் கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, இதை வச்சு எப்படி வனாந்தரத்தில் அவங்க நடந்தாங்க? எப்படி இது அவங்க இது பாசிபிள்? அப்படி பார்க்க போனால் எப்படி இவங்ககிட்ட எவ்வளோ இப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் அவர் கேள்வி கேட்குறாரு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. அவங்க அங்கே ஈஜிப்சியன்ஸ் அவங்க ரிலீவ் ஆகிற நாள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதெல்லாமே இருந்திருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ அவ்வளோ விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடன்படிக்கை பெட்டி. பார்க்கலாமா? படம் பார்க்கலாமா? ரைட். இப்போ நீங்கள் டேபர்நாக்கிள் பார்த்துட்டீங்க. இது அவுட்டர், இதுதான் அவுட்டர் பிக்சரு. இந்த பிக்சர்ஸ் வந்து வீடியோலையும் வரும்ல ஜோகானா? தேங்க்யூம்மா. ஸோ இதுதான் அவுட்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ உடன்படிக்கை பெட்டியுடைய ஸ்ட்ரக்சர். ரைட். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது? உடன்படிக்கை பெட்டியுடைய ஸ்ட்ரக்சரில் இங்கே நமக்கு இங்கே நீங்கள் 10 to நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 25, 10 to 22 ஆர்க் ஆஃப் கவனன்ட். அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டில் அதுக்கு எபிரேய பாஷையில் கபுரத், KAPPURET. இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு மரத்தால் தான் செய்யப்படுது. அது என்ன மரம் அவர் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அகேஷியான்னு சொல்கிறாங்க. அகேஷியா மரம் காட்ட முடியுமாம்மா? அகேஷியா வுட். சித்தின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே தமிழில் போட்டிருக்குது. அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டில் முக்கியமான கண்டென்ட் அங்கே என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கிருபாசனம், சீட் ஆஃப் மெர்சி, மெர்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த டேப்லெட்ஸை வந்து அந்த கவர்னன்ட் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறாங்க. அந்த கவர்னன்ட் பாக்ஸ் இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த டேபர்நாக்கிளில், அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். திரைகளுக்கு மறைவில் இந்த வெயில்ஸுக்கு பின்னாடி தாவீது சொல்வார், உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? திரைகளுக்கு பின்னால் இருக்குது அப்படி சொல்வார். ஸோ உடன்படிக்கை பெட்டியை வந்து யாரும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அது திரைகளுக்கு மறைவில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய மாடல் தான் இது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் அவங்க அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெருபிம்ஸ் அங்கே இருக்குது. அது வந்து பரலோக ராஜ்யத்தில், பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ், உருவங்கள், அதை வந்து இப்படி சொல்லலாம் நம்ம ஏஞ்சலிக் உருவங்கள்,
அந்த ரெக்கைகளை வந்து வச்சிருக்கிற உருவங்களை நம்ம பார்க்குறோம். ரைட், இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த இடம் இந்த பார்ட் வரைக்கும் இந்த ஃபுல் இதையை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, கிரியேஷன், கடவுளுடைய படைப்பும் இந்த டேபர்நாக்கிள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சாரு? கேருபீன்களையும் சேராபீன்களையும் வைக்கிறாரு, அதற்கு சுடரொளி பட்டையும் வைக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், இதுதான் கார்டன் ஆஃப் ஈடன், இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ரைட், இன்னும் நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம அந்த டைம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ அந்த ஆஃபர் ட்ரீ பற்றி சொல்லும் போது மக்கள்கிட்ட ஆண்டவர் இவ்வளோ ஆஃபர் ட்ரீ கேட்டார். அது நான் அந்த பாயிண்டை தாண்டி வந்தேன், திருப்பி நம்ம அங்கே போகலாம். ஏன் ஆண்டவர் மக்கள்கிட்ட ஆஃபர் ட்ரீ கேட்டார்? ஏன் டேபர்நாக்கிளை கட்டுறதுக்கு மக்கள்கிட்ட என்ன பண்ணுங்க, வெர்ஸ் 2 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆண்டவருக்கு காணிக்கை கண்டிஷனோட கேட்கிறார். என்ன கண்டிஷன் வைக்கிறாரு? மனப்பூர்வமா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பத்தி எனக்கு கவலை கிடையாது, அவ்வளவுதான். எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்ல. ஸோ கேள்வி, 2 கேள்வி இங்க இருக்கு. ஒன்று, ஆண்டவர் வந்து காணிக்கை ஏன் கேட்குறாரு? 2, காணிக்கை நாம ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? இவ்வளவு நாள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அங்க வந்து அவங்க வந்து ஃபேரோவுக்கு காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? ட்ரிபியூட், வரி, கப்பம் கட்டுவாங்க. கப்பம் கட்டணும். கப்பம் யாருக்கு யார் கட்டணும்னா, வலு குறைஞ்சவங்க, வலு அதிகமானவங்களுக்கு கப்பம் கட்டணும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஆஃபர் ட்ரீ கேட்கிறார். அந்த ஆஃபர் ட்ரீக்கு என்ன மாதிரி ஆஃபர் ட்ரீ கேட்கிறார் தெரியுமா? ஃப்ரீ வில் ஆஃபர் ட்ரீ. ரைட், ஃப்ரீ வில் ஆஃபர் ட்ரீ. உங்களுடைய மனதில் நீங்க என்ன நியமிக்கிறீர்களோ அதை நீங்க என்ன பண்ணலாம். இது எதுக்கு எதிரானது? அடக்குமுறைக்கு எதிரானது. அடக்குமுறைக்கு எதிரானது. ஏன்னா இவ்வளவுதான் எனக்கு வரி கட்டணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ற சொசைட்டில உங்க மனசுல என்ன தோணுதோ அதை என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொண்டு வாங்க அப்படி சொல்றாரு. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஆஃபர் ட்ரீயோடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுல நான் கண்டிப்பா அவருக்கு நான் என்ன பண்ணணும், திருப்பி நான் கொடுக்கணும். என்னுடைய ஷேரை நான் கொடுக்கணும். ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் அவருக்கு கொடுக்கும்போது ஒரு சமதளம் இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணுது, உருவாகுது. ரைட், ஸோ இந்த கொடுத்தல் அப்படின்றத வந்து ஆண்டவர் எம்பசைஸ் பண்றார். ஃப்ரீ வில். புடுங்கிறது வேற, கொடுக்கிறது வேற. புடுங்குற காரியத்தை வந்து ஆண்டவர் என்கரேஜ் பண்ணல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, நீங்க கொடுங்கன்னு சொல்றார். அவர் நினைச்சாரா எடுத்துக்க முடியும், ஆனா அவர் அதை செய்யல. நீங்க கொடுங்கன்னு சொல்றார். ஃபேரோ இந்த ரூல்ஸ் போட மாட்டார். ஃபேரோ என்ன சொல்லுவாரு, நீங்க கொடுக்கலாம் வேணாம், நான் வாங்கிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். அதான் ஃபேரோ. அப்போ ஆண்டவருடைய ஆட்சி, அவருடைய இறை அரசு எப்படி இருக்குதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. நீங்க இதை தான் செய்யணும்னு இல்லை. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க பொண்ணு வெள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறுத்தல. எதுக்காக இந்த ஆஃபர் ட்ரீ லெவல் எங்க வரைக்கும் போகுதுன்னா, விளக்கெண்ணெய் கூட நீங்க என்ன பண்ணலாம், காஸ்டர் ஆயில், அது என்ன பண்ணலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களே போய் ஆமணக்கு செடியில் பறிச்சிங்கன்னா காய வச்சு இடித்து புழிஞ்சு, எல்லாருக்கும் அதெல்லாம் செய்ய தெரியும். இப்போ தான் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது எல்லாருக்குமே இதெல்லாம் வீட்டிலே செஞ்சுருவாங்க. ரைட், அப்போது உங்களால் என்ன முடியும்? அதனால தான் பாருங்கள், ஆஃபர் ட்ரீல மாடு ஆரம்பித்து, காலையில் ஆரம்பித்து எங்கே வந்து முடிக்கிறாரு, புறா குஞ்சில் வந்து முடிக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணலாம். அப்போ என்னால் ஆண்டவருக்கு எதுவும் கொடுக்க முடியலையேன்னு யாரும் நிற்க முடியாது. எல்லாரும் பங்கு பெறுகின்ற பார்ட்டிசிபேட்டரி எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை தான் இந்த ஆஃபர் ட்ரீ வந்து நமக்கு என்ன பண்ணி தருது, சொல்லி தருது. எல்லாரும் வந்து உங்க ஷேர் இருக்கட்டும். அப்ப நீங்க கட்டுற டேபர்நாக்கிள்ல, எனக்காக நீங்க கட்டுற டேபர்நாக்கிள்ல
எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எம்பசைஸ் பண்றாரு. சரி, அடுத்தது நம்ம ரெண்டாவது நம்ம பார்த்துட்டு இருந்தது தான் ஆர்க் ஆஃப் கவனன்ட். ரைட், இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் ஆண்டவர் செய்ய சொல்றாரு ஒன்று. ரெண்டாவது அங்கே என்ன செய்ய சொல்றாரு பார்த்தீங்கன்னா 20 verse நம்பர் 22ல கிருபாசனம் பார்த்தோம். அப்புறம் ஒரு 23ல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜை பண்ண சொல்றார். என்ன சொல்றாருன்னா டேபிள் ஆஃப் த பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ். ரைட், இந்த உடன்படிக்கை பெட்டியோடைய நோக்கம் என்னன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியோடைய தியாலஜி என்ன? கிருபாசனம், கடவுள் நம் மீது வைத்த கிருபை, அதான் கிருபாசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்கிறாரு, நம்மளை அவர் அழிக்க மாட்டாரு, நம்ம கூட எப்பவுமே இருக்காரு அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கான இடம் தான் அந்த கவனன்ட். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் இந்த டேபிள் சொல்றார், இந்த மேஜை. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் தி பிரெட் ஆஃப் தி பிரசன்ஸ், சமூகத்து அப்பங்களை வைப்பதற்கான ஒரு டேபிள். ரைட், எதுக்காக ஆல்டர்ல அந்த பிரெட் எப்பவுமே இருக்குது? தாவீது இந்த இடத்துல தான் இங்க வைக்கப்பட்ட பிரெட் தான் வாங்கி சாப்பிட்டாப்ல. இந்த பிரெட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பிரெட் டிஸ்பிளே பண்ணணும் டெய்லி. டெய்லி அந்த பிரெட்டை வந்து என்ன பண்ணணும், வச்சது தான் திருப்புறது கூட ஆள் இல்லை இல்லாமல் அதை வந்து அகெயின் அந்த பிரெட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அதை வைக்கணும். வை பிரெட்? இப்போ நம்ம காலையில் வரோம், இங்கே நின்று ப்ரேயர் பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம என்ட்ரு ஆகலாம், இது வரைக்கும் நம்ம என்ட்ரு ஆகலாம். ரைட், இங்கே வந்து ஒரு மக்கள் இங்கே நின்று இப்படி எட்டி பார்க்குறாரு, இது தெரியாது. இதை இந்த வெயில பார்த்தா போதும், பார்த்தாலே ஓ இந்த திரைகளுக்கு பின்னால் ஆணுடைய பிரசனம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுப்பாங்க. பட் இங்கே வந்து அவங்க கண்ணால் பிரெட்டு தெரியும். அப்போ இந்த பிரெட்டு என்ன உணர்த்தும்? ப்ராவிடன்ஸ், கடவுளுடைய அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர். கடவுள் நமக்கு போஷிக்கிறார், கடவுள் நமக்கு உணவு தருகிறார், கடவுள் தான் நம்மை பராமரிக்கிறார் அப்படின்ற எண்ணத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்கிற இடம் தான் இந்த சமூகத்தை அப்பம் வைக்கிற டேபிள். அந்த டேபிளை ரெடி பண்ணுன்னு சொல்றார். இதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரோமர் 3:25 யாராவது வாசிங்க, நோட் பண்ணிக்கங்க, வாசிக்கிறவங்க வாசிங்க. ரோமர் 3:25. ஆமா, ஸோ அந்த மெர்சி சீட் அப்படின்றது இப்போ யாருக்கான இடமா பவுல் சொல்றாரு? அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இந்த இடம் ஜீசஸ்க்கான இடம்னு சொல்லி பவுல் இந்த தியாலஜியில் இங்கே சொல்றார். ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் பொறுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா 3:25-26 அந்த மெர்சி சீட்டில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறவர் கிருபாதார பலி அவரே அப்படின்றத அவர் நமக்கு சொல்லித்தரார். ரைட், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் 6:35 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம். அதுதான் இந்த டேபிள் நமக்கு, இந்த டேபிள் ஜான் 6:35 நமக்கு உணர்த்துற காரியம். இந்த இடம் 3:25 ரோமன்ஸ். அப்படியே வசனமாக நீங்கள் அந்த மேப்புக்குள்ளேயே எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வித் நியூ டெஸ்டமெண்ட் வந்துடும். அடுத்தது இதுக்கு பேர் மெனோரா. மெனோரா அப்படின்னு சொன்னால் விளக்கு. மெனோரா காட்டுங்கம்மா. மெனோரா 7 தண்டுகள் கொண்ட ஒரு விளக்கு. அதில் மெயினாக ஒரே ஒரு விளக்கு இருக்கும், இதான் விளக்கு நம்பர் 1. அதுக்கு இந்த பக்கம் ஒரு 3 பிரான்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3 பிரான்ச்சு. அதை வரைஞ்சிட்டாங்க நான் வரையதுக்கு முன்னாடியே. ரைட், மெனோரா 7 விளக்கு இருக்கும், அது எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ 7. ரைட், இந்த விளக்கு எதை சொல்லுது? ஏன் விளக்கு இருக்கு தேவாலயத்துக்குள்ள? அந்த விளக்கு அணையவே கூடாது. அதை அணையாமல் பார்த்துக்கிற வேலை தான் யாருது? ஆரோனுடைய குமாரருடையது. அவங்க டெய்லியும் அதுக்கான ஒலிவ எண்ணெயை ஊற்றி அதை எரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இரவும் பகலும். தேவாலயத்துடைய கதவுகள் மூடப்பட்டாலும் விளக்கை ஆஃப் பண்ணிட்டு கதவு மூடிட்டு வர்றதில்லை, அது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். யோவான் 8:12 நானே இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அதை நம்ம புதிய ஏற்பாடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ
இந்த இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பியோர் ஹேமர்ட் கோல்டு, பசும் பொன்னால் அடிக்கப்பட வேண்டும். அதில் தான் இந்த விளக்கை அடித்து செய்கிறாங்க. ரைட், 6 பிரான்ச் இருக்கு. அப்போது இந்த விளக்கை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் இது எதுக்கு கனெக்ட் பண்ணலாம்? இதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவமரம். இது அணையவே அணையக்கூடாது. ஸோ இதை வந்து எதுக்கு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜீவ மரத்துக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஆர்க் ஆஃப் கவனன்ட், குப்புரத், இது வந்து மெனோரா. ரைட். அடுத்தது கர்டைன்ஸ், சாப்டர் 26 வந்துருங்க. 26 1 to 6. இப்போ நோட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் வசனம் நோட் பண்ணிட்டீங்கல்ல? 25 1 to 9 ஆஃப் அ ட்ரீ, 25 10 to 22 ஆர்க் ஆஃப் கவனன்ட், குப்புரத். அடுத்தது 23 verse நம்பர் 23 இருந்து நம்ம பார்த்தோம்னா 30 வரைக்கும் டேபிள் ஆஃப் த பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ், சமூக தப்பங்கள் வைக்கிற மேஜை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25 31 to 40 தான் கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். அடுத்தது 26 1 to 6 திரை சீலைகள், கர்டைன். அந்த கர்டைன் எப்படி இருக்கணுன்றத அவர் அங்கே சொல்றாரு பாருங்க. அந்த கர்டைன் வந்து மொத்தம் எத்தனை கர்டைன்? 10, 5 5 5 மூடு திரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடு திரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு மொத்தம் 10 கர்டைன். 10 கர்டைன்ல 5 கனெக்டட். அப்படியே நம்ம சர்ச்சை நம்ம பார்த்துக்கலாம். கர்டைன் இல்லை. ரைட். இங்க பக்கம் 5, அந்த பக்கம் 5. இது வந்து சென்டர்ல வந்து நிற்கணும். அந்த 5யும் இணைக்கப்பட்டிருக்கும், இந்த 5 இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ 2 எப்படி இருக்குன்னா ஒரு டோர் மாதிரி வரும். ஆனால் 10 திரை, ஆனால் 5 5 ஜாயிண்டடாக இருக்கணும். ரைட். அப்புறம் என்ன கலர் போட்டிருக்கு? இளநீல நூல். அது கலர் பாருங்க. verse 4 ப்ளூ, ப்ளூவா இருக்குது. அதுக்கு கொக்கி 50 கொக்கி, 50 காது, 50 கொக்கி 50 காது. இந்த பக்கம் அதுக்கு 50 கொக்கி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் 50 காது தொங்கும். அப்போ 50 என்ன பண்ணணும்? ஜாயின். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 50 பொன் கொக்கிகளையும் 3 திரைகளையும் ஒன்றோடு இந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக, அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகிவிடும். எப்படி? ரைட். இந்த ஸ்கிரீன் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்கிரீன் வருது அதுக்கு அடுத்தது. ஸ்கிரீன் 2 verse 7 ஆட்டோடைய முடியால இன்னொரு ஸ்கிரீன் என்ன பண்ண சொல்றாரு? பண்ண சொல்றாரு. இந்த ஸ்கிரீன் ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்குது. ஆமா ஆமா, 3 கலர் இருக்கா? வசன நம்பர் சொல்லுங்க, வசன நம்பர் சொல்லுங்க. இள 3 கலர், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இளநீல நூல். ரைட். அது இணைக்கிற அந்த ஓரம் தான் என்ன கலர்ல இருக்குது? இளநீல நூல்ல இருக்குது. ரைட். இந்த 3 கலருடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லெட். என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து ரிடம்ஷன், ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை வந்து அந்த கலர்ஸ் வந்து பிரதிபலிக்குது. இன்னொன்று வந்து அந்த ஆட்டோடைய தோலால செய்யப்பட்ட ஸ்கிரீன் எதை பிரதிபலிக்குதுன்னா, அட்டோன்மெண்ட், கடவுள் நமக்கு தருகின்ற, அவர் பலியாக நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார்ன்றத ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு இறையியலாளர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ அழகான ஸ்க்ரீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்க, அவ்வளோ அழகான ஸ்க்ரீனை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்க்ரீனை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி, அதுக்கு மேலே பிளாக் கலரில் இருக்குது பாருங்க. நம்ம சொன்ன அந்த ஆனால் ஹம்பிள்னஸ், உள்ள நுழையும் போது ஆண்டோடைய ஆலயம் வந்து எப்படி இருக்கக்கூடாது? பிரம்மாண்டமாக இருக்கக்கூடாது,
ஸ்டோலும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், லிட்டர்ஜிக்கல் கலர்ஸ். ஒருவேளை அங்கேருந்து கூட இதுலேருந்து கூட அது வந்திருக்கலாம். தேங்க்யூயா. அவ்வளோ புதுசாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கல. ஈவன் நம்ம இப்போ போடுற கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்டாக தான் இருக்குது. சரி, ஏன்னா இது எல்லா கலருமே நம்ம வச்சுருக்கிறோம். அந்த கீழே என்னென்ன கலர், அது 3 கலர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆமாம், இளநீலம். இது தமிழில் இப்போ இருக்கிறனால கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. இருங்க வரேன். ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லெட். ரைட், புரியல? ஆமாம்மா, முதல்ல அவர் வாங்கிடுறாங்க, அதில் தான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டுத்தோலை பயன்படுத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 3வது லேயரு ராம் ஸ்கின்னுக்குள்ளே போயிடுது. அதுக்கு அடுத்தது பேட்ஜர். அது வந்து பேட்ஜர் வந்து அவுட்டர் லேயரு. அந்த டேபர்நாக்கிளுடைய அவுட்டர் லேயர் வந்து எந்த ஸ்க்ரீனில் இருக்கணும்னா இந்த பேட்ஜர் அப்படி சொல்லப்படுகிற அனிமலுடைய ஸ்கின்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி, ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த கிளைமேட்டையும் அது தாங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அதை தான் தகசுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பேட்ஜர்ஸ். நீங்கள் வரிசையாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த 7 to 13 அவுட்டர் லேயர். ஆனால் உள்ளே பார்க்கும்போது அழகாக இருக்கிற தேவாலயம் வெளியில் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஏன்னா அதோடைய ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, தாழ்மை பிரம்மாண்டமாக இல்லை. ரைட், அதையும் நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். 26:14 சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு முடியும், அதன் மேல் தகசு தோல். இந்த தகசு தோல் தான் பேட்ஜர்னு சொல்றாங்க. பேட்ஜர் காட்டுங்கம்மா. பேட்ஜர் அனிமல் இல்லை, தோல் இல்லை. அனிமலை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு அனிமல் அது வந்து சிங்கத்துக்கிட்ட சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. ஹனி பேட்ஜர்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அனிமல். ஆனால் குட்டியாக இருக்கும், கீரி புள்ள மாதிரி இருக்கு. ஆனால் அதோடைய தோலை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கடிக்க முடியாது மற்ற விலங்குகளால். அதெல்லாம் தைரியமாக அது சண்டைக்கு போவோம். அதோடைய தோல் வந்து அவ்வளோ ஹெவி, ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி வந்தால் நம்ம அதை பார்த்துக்கலாம். ரைட், அடுத்தது 26:15 to 30 ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணுன்றதை கிளியராக சொல்கிறாரு. 26:15 to 30 பலகைகளை எப்படி அடிக்கணும், தாழ்பால் எங்கெங்கே போடணும், வாச கதவுகள் எப்படி இருக்கணும் பார்த்துட்டீங்களா? பேட்ஜர்ஸ். ரைட், இதுதான் பேட்ஜர். இது தேனெல்லாம் சாப்பிடும். இது ஒரு சின்ன சின்ன விலங்குகள் ஹண்ட் பண்ணும். இவைகள்லாம் கீரிப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தது. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. ஆனால் இதை தோல் எத்தனை தோல் வந்து அடித்து பிடிக்கணும்னு தெரில. ஒரு 100 பிடிச்சாதான், 100-200 பிடிச்சாதான் பத்தும். அதான் கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்க அது ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதோடைய தோல் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்குது. அதை மக்கள் ஓன் பண்ணி வச்சு, அதாவது தோல்னா பச்சையான தோல் இல்லை, அது எத்தனையோ மாசமாக அது காய வச்சு பதப்படுத்தி அது மேபி அதை விற்கிற வியாபாரிகள் என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். சரி, அடுத்தது 26:31 to 35 பார்ட்டிஷன் பற்றி பேசுகிறாங்க. 26:31 இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலை செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே தொங்கவிடு. இது எதுக்காகனா, இதை சுற்றி தான் அந்த பெட்டி அங்கே இருக்கும், உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி இடத்துல ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரே ஒரு முறை இந்த இடத்த ட்ரெஸ்பாஸ் பண்ணுறது வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் நடக்கும், அவ்வளோதான். நோ, இதில் ட்ரெஸ்பாஸ் கிடையாது. அதை செய்யக்கூடியவர் ஒருத்தர் தான். அவருடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அது நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ரைட், அடுத்தது 26:36 to 37 என்ட்ரன்ஸ் பற்றி நமக்கு அங்கே சொல்ல வருதாங்க. அடுத்தது 27 வந்துடுவோம். பிரான்ஸ் ஆல்டர். நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் ஆல்டர் பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து
7.5 அடி ஸ்கொயரு, 4.5 அடி உயரம், 4 ஹார்ன் இருக்குது, 4 கொம்பு இருக்குது. நமக்கு தெரியும் அந்த கொம்புகள் யாராவது போய் அதை கொம்பை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொல்ல மாட்டாங்க. அந்த பலிபீடம் அந்த மாதிரி செட்டப்பு. ஹால்டரு வித் ஹார்ன்ஸ் அதுக்கு இந்த காட்டுங்க. அதை வந்துருச்சு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த ஹால்டர். 4.5 அடி உயரமும் 7.5 அடி ஸ்கொயர்லேயும் அந்த ஆல்டர் வந்து அங்கே செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. ரைட், பிரான்ஸ் ஆல்டர். இந்த ஆல்டரை பார்க்க முடியும். இந்த ஆல்டரை எல்லாரும் என்ன பண்ணலாம்? இட்ஸ் ஆக்சசிபிள். The bronze altar is accessible. இது எங்க இருக்குது bronze altar? இப்போ எங்க இருக்குது? இங்க இருக்குது. இது burnt offering. இதுதான் ஆல்டர். ஸோ அங்க இருக்குது, பார்க்க முடியும். இதுதான் நீங்க யாராலுமே பார்க்க முடியாது. அது ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இது நீங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட், அடுத்தது இந்த ஆல்டர்ல தான் சாக்ரிஃபைஸ் கொடுக்கப்படுது. இந்த மாடலை வந்து சாலமோன் வந்து பின்னாடி வந்த காலகட்டங்களில் பயன்படுத்திட்டார். அவரும் இதே மாடல் பண்ணார். பட் அவரே பலி கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் கிங் நம்ம பார்க்குறோம், அவரே இந்த ஆல்டரில் அவரே பலி கொடுக்குறாரு. அவர் அந்த ஆல்டர் அவர் அந்த மாடல் அப்படியே வச்சிருக்கிறார். ஆனால் அதே சாலமோன் ஃபர்ஸ்ட் கிங் யாராவது படிங்க, ஃபர்ஸ்ட் கிங் 150 1 ராஜாக்கள் 1:50 பார்த்தீங்கன்னா யோவாபு போய் அதை பிடிச்சிக்கிறாரு. அந்த யோவாபை அங்கே பிடிச்ச யோவாபை அங்கேருந்து இழுத்துட்டு அதோனியா சாரி அதான் அவர் கடைசி என்னாச்சு அதை பார்ப்போமா? ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் நாள் கழித்து அவனை கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வச்சு கொல்லலை. ஏன்னா அது ஒரு ஒரு டெம்பரரியாக ஒரு சேஃப்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது. அவசரத்துக்கு ஓடி போய் பிடிச்சிப்பாங்க. அவசரத்துக்கு தாவீது அங்கே பிரெட்டை வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டாரு. ஸோ ஒரு அவசரம், என்ன பண்ணுறது தெரியல, நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் ஓடி போய் அங்கே போய் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல வந்தது யோவாபு விஷயத்தில் தான். நீங்கள் திருப்பி வாங்க, அதே மாற்றிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 2 பாருங்க. யோவாபு பலிபீட தண்டைக்கு போயிட்டான். இதை பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம அதோனியா உள்ளே போய் இருந்தார், கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து யோவாபும் அதே மாதிரி பிடிச்சிட்டாப்ல, வரமாட்டேன்னு சொல்கிறாப்ல. அதுக்கு என்ன பண்ணாங்க பாருங்க, அங்கேயே போய் கொள்ள சொல்லிட்டான். அங்கே பாருங்க 29. நான் சின்ன வயசில் விழுந்துட்டு உங்களுக்கு நினைச்சேன். விழுன்னா அங்கே போடுதல்னு சொல்லிட்டாருல. அவன் இப்போ பலிபீடத்தில் இருக்கும்போது பலிபீடத்திலே அவரை இது பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா, சரி இதெல்லாம் வருத்தத்தக்கமான ஒரு விஷயங்கள் தான். அதை அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டோடைய ஆலயத்தை வந்து அவமதிக்கிற ஒரு சூழலை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் பொதுவாக இந்த ஆல்டருக்குள்ளே வரும்போது இங்கே வந்து இருக்கிறவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க கஸ்டடிக்குள்ள ப்ரீஸ்டுடைய கஸ்டடியில் அவங்க போயிடுவாங்க. அப்போ ப்ரீஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பாருங்க, இங்கே இருக்கிற சாப்பாடை கொடுத்ததுக்காக ப்ரீஸ்ட் எல்லாரையுமே அவன் கொன்னுட்டான். சவுல் 70 ப்ரீஸ்ட்டை கொன்னுட்டான். அதை எப்படி சொல்றது? அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கடவுள் தான் கிங்குன்னு சொல்லுது. ராஜா என்ன சொல்றான்? எல்லா ராஜாவும் நான் தான் கிங்கு, நீ பலிபீடத்துக்கே போனாலும் உன்னை வந்து என்ன பண்ணுவேன், கொல்லுவேன். நீங்க பார்க்கலாம் இந்த இந்த ஒரு
இந்த ஒரு சின்ன டிவிஷன் வந்து இருக்கு. யார் ஹூ இஸ் பவர்ஃபுல், கடவுளா காடா கிங்கா இருக்கு. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா கிங்குக்கு நோ ஒர்க் இயர், இங்கே காட் தான் கிங், இதுதான் அவருடைய சிங்காசனம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். ரைட், நெக்ஸ்ட் 26 தாண்டிட்டோம். 27 கோர்ட்யார்ட், 27 9 to 19, 27 Exodus 27 9 to 19 courtyard. So total length 150 feet long, 150 feet, 150 feet na இந்த லென்த் வருமா? 120 தானா? அப்போ 150. அப்போ நம்ம சர்ச்சை விட இன்னொரு 30 ஃபீட்டு லாங்கர் தான் நம்ம சர்ச்சு. அண்ட் தென் 75 feet வித் 60, இன்னொரு 15 போகணும். அப்படின்னா அந்த வால் வரைக்கும் போகணும். ஜஸ்ட் இமேஜின். பட் இருந்தாலும் 6.5 லட்சம் மக்களுக்கு அது சின்ன கோயில். ஆமா, எடுத்துட்டு போகணும். they have to carry, தூக்கிட்டு போகணுமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷெட் இன்னொரு ஷெட்டுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதா உங்களுக்கு இருக்குது. 33:7 இப்போ அக்கார்டிங் டு 33:1-7 வாட் ஹேப்பன்ட், என்ன நடக்குது? அந்த ஷெட்டை மோசஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டார், இன்னொரு ஷெட்டு போடுறார். அப்போ இது ஒரு கொஸ்டின் இருக்கு, இவரில் இது சின்ன ஷெட்டாக இருக்குமா? இந்த ஷெட்டு என்ன? ஏன் கோவத்தில் போடுறாரு? ஆஃப்டர் கோல்டன் காஃப், இந்த இந்த கோல்டன் காஃப் பிரச்சனைக்கு அப்புறம் அதை எடுத்து வெளில போடுறார், பாளையத்துக்கு புறம்பே போடுறார். அது சிம்பாலிக்கா கடவுள் உங்க கூட இல்லை, சிம்பாலிக் மீனிங் கடவுள் உங்க கூட இல்லை அப்படின்றத தூக்கி வெளியில வைக்கிறார். அதையும் மனசுல வச்சுப்போம். ஸோ இந்த ஷெட் விஷயத்தில் வந்து அப்போ இந்த ஷெட்டை வந்து லேட்டர் ஆன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்களா கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம்? ஸோ கொஸ்டின், ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். சரி, இப்போ நாம திருப்பி பழைய இதுக்கே வந்துடுவோம். ஐயா, உடன்படிக்கை பெட்டிய யாரும் பார்த்ததில்லைன்றது நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லை, பார்க்கக்கூடாதுன்றது தான் ஸ்டேட்மெண்ட். பட் பார்த்துக்கோங்க, பார்த்தவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கினாங்க. பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பிரிப்பேர்டாக பார்த்தவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. பட் இந்த கூடாரம் தான் எந்த அளவுக்கு இதே மாடல், இதே சைஸில், இதே ஸ்ட்ரக்சரோட, ஃபர்னிச்சர்ன்ற வார்த்தை தான் கரெக்ட், இதே ஃபர்னிச்சரோட இந்த கூடாரம் இருந்துச்சான்றது கேள்வி. நமக்கே அந்த கேள்வி வருது இல்லை? ஏன்னா இந்த லென்த்து சைஸில் அவங்க எப்படி வில்டர்னஸில் அந்த வனாந்தரத்தில் அவங்க இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்ற கொஸ்டின் வருது. ஸோ இது பின்னாடி வரப்போகிற ஆஃப்டர் த கான்கொஸ்டா, பிஃபோர் த கான்கொஸ்டா தான் கேள்வி. ஆஃப்டர் த கான்கொஸ்ட்னா ஜாஷுவா பீரியடில் பண்ணாங்களா? மோசஸ் சொன்னதை ஜாஷுவா வந்து பண்ணாரா, இல்லை மோசஸ் பீரியட்லேயே இதை கட்டிட்டாங்களா? பிகாஸ் பெசலையல் வரார் நெக்ஸ்ட், பெசலையல் அண்ட் அஹாலிப் அவங்க 2 பேர் வராங்க. அவங்க வந்து அதை செய்கிறாங்க, அந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை ஃபர்னிச்சரும் அந்த 2 பேர் ஆர்டிசன்ஸ் வராங்க. ரைட், அதே நேரத்தில் கொஸ்டின் எழுப்புறவங்க எப்படி எழுப்புறாங்க? கான்கோஸ்ட் டைமில் ஒரு சென்டென்ஸ் வருது பைபிளில், இஸ்ரேல் மக்களுக்கு பிரான்ஸ் ஒர்க்கு, கோல்டு ஒர்க், பிரான்ஸ் ஒர்க்கு, கோல்டு ஒர்க்கு, அயன் ஒர்க்கு பண்ண தெரியாது. சாலமோன் அவருடைய கோயிலை கட்டுறதுக்கு பிரான்ஸ் ஒர்க்கு, அயன் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் ஹயர்டு பீப்புள், கூலி ஆட்கள், லேபரர்ஸ் ஹயர்ட். ரைட், ஸோ இதெல்லாம் செய்யணும்னா ஒரு ஹெவி ஆர்டிசன் ஒர்க்கு தேவைப்படும். அப்போது வந்து இதெல்லாமே கேட்குற கேள்விகள் தான். ரைட், நாம் இப்போ அந்த மாதிரியான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்குள்ளே போகாமல் தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம போகிறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் ஏன் உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற தியாலஜி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்காக. சரி, அடுத்தது கோர்ட்யார்ட்.
கோர்ட்யார்ட். அதுக்கு அடுத்தது லேம்ப் ஸ்டாண்ட். லேம்ப் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 27, 20 to 21. நான் உங்களுக்கு லேம்ப் ஸ்டாண்ட் பற்றி சொல்லிட்டேன். ஸோ ஆஃப்டர் த லேம்ப் ஸ்டாண்ட் 28, 1 to 5 ப்ரீஸ்ட் காலிங் ஆஃப் ப்ரீஸ்ட் ஆர்டினேஷன் சர்வீஸ். அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 வந்துடலாம். ஸோ 28ல் அங்கே ஆர்டினேஷன் நடக்குது. ஆர்டினேஷனில் நம்ம பார்க்குறது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆரோனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கடவுள் கூப்பிடுறாரு 28ல். அதில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், டிவைன் காலிங் ஃபஸ்ட்டு, ரைட். ஸோ ப்ரீஸ்ட்ஹுட், இங்கே வந்து நம்ம ப்ரீஸ்ட்ஹுட் பார்க்குறோம். ப்ரீஸ்ட்ஹுட் வந்து ஆண்டவர் தான் ஆசாரியர்களை நியமிக்கிறார். அந்த டிவைன் காலிங் அது நம்ம இங்கே பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது ப்ரீஸ்டோடைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் வந்து ஏபோத் 6 to 14. அங்கே நம்ம ஏபோத் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த ஏபோத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 15 to 30 ஒரு பிரஸ்ட் பிளேட் இருக்குது. ஸ்டோன்ஸ் அங்கே வைக்குது, 12 ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த 12 ஸ்டோன்ஸ் இண்டிகேட்ஸ் 12 ட்ரைப்ஸ் அது இருக்குது நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு, கான்சக்ரேட்டட் ட்ரெஸ்ஸு. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை. என்ன இல்லை? ஷூஸ் பற்றி சொல்லலை, மற்ற எல்லா பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏன் ஷூஸ் பற்றி சொல்லலை? ஏன்னா பிகாஸ் தேர் ஒர்க்கிங் இன் அ ஹோலி பிளேஸ். ஏன்னா அந்த மோசஸ் அண்ட் அந்த இதில் வர்றதுனால அவங்களுக்கு அதை பற்றி வெளிப்படையாக சொல்லப்படலை. மற்றபடி அந்த ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய ப்ளூ கேசக், அந்த ப்ளூ கேசக்கு மேலே தான் அவங்க அந்த ஏபோத் போடுறாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க வந்து அந்த பிரஸ்ட் பிளேட் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஏபோத் வந்து எப்போ போடணும்? சர்வீஸ் அப்போ மட்டும் போட்டால் போதும். எல்லா நேரத்திலும் ஏபோத் போட தேவையில்லை. ஏபோத் இண்டிகேட்ஸ் கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ் இப்போ அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத அஷ்யூர். அதாவது அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு போடல. அவங்க யாருக்காக போடுறாங்க? ட்ரெஸ் பொதுவாக யாருக்காக போடுவோம்? ட்ரெஸ் நம்ம நமக்காக தான் போடுவோம். ஆனால் ப்ரீஸ்ட்லி ட்ரெஸ் வந்து ப்ரீஸ்டுக்காக போடலை, ப்ரீஸ்ட் காங்கிரிகேஷனுக்காக போடுறாரு. ஃபார் காங்கிரிகேஷன். நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிற the tradition what we have today, everything comes from the Old Testament order. சரி. ஸோ அந்த ப்ரீஸ்ட்லி ட்ரெஸ் வந்து அவர் போடணும். அந்த அக்கேஷன்ஸில் தான் அவர் போடுவார். ரைட். அடுத்தது அதில் பெல்ஸ் இருக்கும். பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸில் மட்டும் பெல்ஸ் இருக்கும். அந்த பெல்ஸ் எதுக்கு? இதுக்குள்ளே அவர் நுழையும் போது அவருடைய மூமெண்ட் வந்து அந்த பெல் சத்தத்தில் தான் கேட்பாங்க. பெல் மூமெண்ட் இல்லைன்னா ஃபினிஷ்ட். ஸோ அவர் வந்து இல்லை. ஸோ பெல், அந்த ரோப்ஸில் பெல் ரொம்ப முக்கியமானது. சரி. அடுத்தது கான்சக்ரேஷன். இப்போது சாப்டர் 29. ஆனால் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நோட் பண்ணி வச்சு நீங்கள் திரும்ப ஒரு முறை வீட்டில் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த பார்ட்டு. பொதுவாக இது வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிறைய நேரத்தில் இது ஒரு மூவிங்காக இருக்காது. ஆனால் இது ஒரு மூவிங்கான பேசேஜ் தான். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து அடுத்த 25 சாப்டர்ஸில் குறையுது. ரீடிங் ஸ்பீடு சொல்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 25 சாப்டர்ஸில் இன்னும் ஸ்பீடு கூடுது. அது எப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து 29 அகைன் சேலஞ்சிங்கான ஒரு சாப்டர். கான்சக்ரேஷன் செரிமனி. யாரை கான்சக்ரேட் பண்ணணும், எப்படி கான்சக்ரேட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் டீட்டெயில் கொடுக்குறார் 1 to 9. ரைட். அப்போது அந்த கான்சக்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா, verse 1 எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத அப்பம் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லாத அப்பங்கள் அதிரசங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடை எடுத்துங்க. கோதுமை மெல்லிய மாவினால் பண்ணி ஒரு கூடையில் வச்சு அவைகளையும் காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரி ஆசிரியர் கூட வாசல் முன்பா சேர பண்ணி அவரை தண்ணீரினால் கழுவி இங்கே வாஷ் பண்ணணும். அடுத்தது அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையும் ஏபோத்தின் கீழங்கியையும் ஏபோத்தையும் மார்பதகத்தையும், பாவம் இதெல்லாம் போட்டால் எத்தனை கிலோ இருக்கும் தெரியல வெயிட்டு, எல்லாமே போட்டுட்டு பாவம் அவர் எல்லாம் போடணும். தலையில பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து. ஏன் ஆரோனுக்கு இது கொடுத்துருக்குறாங்களே கேப், ப்ரீஸ்ட்லி இது. அகெயின் ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன்லையும் நம்ம ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷனில் ப்ரீஸ்ட்டுக்கு மேலே கிரீடம் இருக்கு. அதுக்கு மேலே க்ரௌன், ஒயிட் க்ரௌன்.
கிங் ஈ ரெப்ரசன்டிங் த கிங்ஷிப் ஆஃப் காட். அப்போதான் அந்த டிவைன் கிங்ஷிப், நாட் தி ஃபேரோ. இங்கே வந்து அந்த டிவைன் கிங் இவர் தான், ஆண்டவரால் ஆர்டைன் பண்ணப்பட்ட கிங். அந்த பெருமை வந்து அவருக்கு கிடைக்குது. இடைக்கச்சை எல்லாம் கட்டியாச்சு. அவர்களுக்கு அந்த அங்கியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள செஞ்சுட்டு அவங்கள கொண்டு வந்து கரெக்டாக வந்து அடுத்தது நெக்ஸ்ட் டீட்டெயில், ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் அதை பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆயில், அனாயிண்டிங் ஆயில் 22 to 33, ரைட். அந்த அனாயிண்டிங் ஆயில் அது எப்படி செய்யணும், அதில் என்னெல்லாம் சேர்க்கணும் அந்த ஆயிலில், அந்த டீட்டெயில் அவங்களுக்கு அங்கே நமக்கு க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆயிலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள அனாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, ரைட். அதுக்கு அடுத்தது அதை அனாயின் பண்ணதுக்கப்புறம் இன்சென்ஸ் பற்றி பேசுகிறாரு. இன்சென்ஸ், ஒய் இன்சென்ஸ்? இப்போ அந்த ஆயில் என்னெல்லாம் குறிக்குது? அனாயின்டேஷன், அந்த ஆயில் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து நம்ம மேலே இருக்குதுன்றது அந்த ஆயில் குறிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீலிங்கை குறிக்குது, நிறையா இருக்குது அதில். ஹோலினஸை குறிக்குது. அடுத்தது இன்சென்ஸ். இன்சென்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? தூபம் காட்டுவாயாக. நம்ம வி டோன்ட் ஹேவ் இன்சென்ஸ் நவ், பட் இன்சென்ஸ் இருக்கிற சர்ச்சஸ் இருக்குது. எந்த சர்ச்சில் இன்சென்ஸ் இருக்குது? கேத்தலிக்ஸில் இருக்குது, ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் ட்ரெடிஷனில் இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இன்சென்ஸ் இருக்குது. ஏன் இன்சென்ஸ்? வை இன்சென்ஸ்? இன்சென்ஸ் ஒன்று, அந்த இன்சென்ஸ் ஸ்மெல் பண்ணும்போது கடவுள் நமக்கு அருகாமையில் இருக்கிறார் என்கின்ற ஒரு ஃபீல், ரைட். அதாவது ஸ்மெல் இருக்கு, ஸ்மெல் இருக்கு. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மனிதங்களுக்கு ஸ்மெல் பண்ணக்கூடிய பிளெஸிங்கை கடவுள் கொடுத்துருக்கிறார், ரைட். இப்போ நான் உங்களை ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமனுடைய ஸ்மெல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ அதிகம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், மழை பெஞ்ச உடனே மண் வாசனை யாருக்கெல்லாம் மோந்தது? இது வந்து 20,000 வருஷமாக மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு திறமையாம். இந்த உலகத்தில் ஷார்க் ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால் பல கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து ஸ்மெல் பண்ணுமா. அதை விட இது பவர்ஃபுல் ஸ்மெல் பண்ணுறது. ஒரு டாகாலேயோ ஒரு கேட்டாலேயோ அந்த ஸ்மெல் என்ன பண்ண முடியாது. ஒன்லி ஹியூமன்ஸ் கேன் ஸ்மெல் தட். அது வந்து அது ஒரு பாக்டீரியா, மழை பெஞ்ச உடனே ஒரு பாக்டீரியா அந்த ஸ்மெல்லை ஏற்படுத்துமா. வெரி வெரி லிட்டில் குவான்டிட்டி, எத்தனையோ 0.0%. ஆனால் நம்ம மூக்கு அது என்ன பண்ணுது? பிக்கப் பண்ணுது. பிக்கப் மட்டும் பண்ணாது. நீங்கள் 4 வயசில் இருந்த அந்த வீட்டில் மழை பெய்யும் போது வந்த ஞாபகத்தை உங்களுக்கு என்ன பண்ணும்? திருப்பி எடுத்துகிட்டு வந்து 4 வயசு தானே ஞாபகம் ஸ்டார்ட் ஆகும், 4 or 5 கொடுத்துரும். நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ஏஜில் வேணா இருக்கலாம், தட் ஸ்மெல் வில் டேக் யூ. எத்தனை வருஷம் பின்னாடி நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த கதையை யாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க நமக்கு தெரியாது. பட் அந்த கதையை நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி நம்ம திருப்திப்பட்டுப்போம், அவ்வளோதான். ஸோ ஸ்மெல் இஸ் பவர்ஃபுல். அப்போது இந்த இன்சென்ஸ் இருக்குது பாருங்க, அந்த இன்சென்ஸ் வந்து இப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணாதனால நமக்கு அது தெரியல. இன்சென்ஸ் இன்சைட் த சர்ச் பவர்ஃபுல். அந்த இன்சென்ஸை அதுக்கப்புறம் அவங்க எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பிட்ட, நமக்கு அது இல்லாதனால இப்போ நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. பட் அந்த சர்ச் ட்ரெடிஷனில் வளர்ந்தவங்க அந்த இன்சென்ஸை ஃபீல் பண்ணவங்களால, ஏன்னா அதை அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், அவங்களால தான் அகெயின் தே ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ். நமக்கு அது எப்படி இருக்கும்? ஐயோ ப்ரீத் பண்ண முடியலையே, அன்ஏபிள் டு ப்ரீத் சொல்லலாம், நம்மளை மூச்சு விட முடியலன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி இருக்காது. அவங்களுக்கு அதை ப்ரீத் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? their relation with God. It's powerful, right? அதனால தான் நான் சொல்கிறது, எந்த ட்ரெடிஷனும் எந்த சர்ச்சும் நாம் புறக்கணிக்க முடியாது. எல்லா ட்ரெடிஷனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம புரிஞ்சிக்காம தான் நம்ம நிறைய நேரத்தில் இன்னொருத்தரை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு சர்ச்சை நம்ம குறை சொல்லிடுறோம், இன்னொரு ட்ரெடிஷனை குறை சொல்லிடுறோம். அப்படி இல்லை, எல்லா ட்ரெடிஷனுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஏன் இது இப்படி இருக்குது? நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இதில், இந்த ரீடிங்கில் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஈகிள் இருக்கும், ரைட்? ஆனால் ஈகிள் இருக்குது, ரைட்? அதுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது.
அதை நம்ம அந்த சர்ச் பிலீவர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம சர்ச்சுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் ஏன் வைக்கப்பட்டிருந்ததுக்கு, ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த ட்ரெடிஷன், அதர் பீப்புளோடைய ட்ரெடிஷனை. நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ரெஸ்பெக்ட் பண்ணுறதை விட நாம் என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். இல்லை, எல்லாருமே பைபிள் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க. ரைட், இன்றைக்கி நம்ம நிறைய ட்ரெடிஷன்ஸ் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது இன்சென்ஸ் பார்த்துட்டோம், அனாயிண்டிங் ஆயில் பார்த்துட்டோம், பிரான்ஸ் பேசின் பார்த்துட்டோம். இன்சென்ஸுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்சென்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஈக்குவாலிட்டி. என்ன ஈக்குவாலிட்டி அப்படின்னா, அந்த இன்சென்ஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் ரீச் பண்ணுது. ஸோ ஈக்குவாலிட்டி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 31 1-11 பெசாலயேல் அவரை பார்க்குறோம். அவங்க ஸ்கில்ஃபுல் லேபரர்ஸ். பெசாலயேலுடைய பெஸ்ட் என்னன்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் கூட இருக்காரு, பெசாலயேல் நிறைய ஒர்க்கு பண்ணுறாரு. அதை விட பெஸ்ட் என்னன்னா, பெசாலயேலுடைய அக்கௌண்டபிலிட்டி தான். ஏன்னா அங்கே ஒன்று போட்டிருக்குது, பெசாலயேல் வந்து சொல்கிறாரு, ஆஃபர் எங்களுக்கு இதுக்கு மேலே கொண்டு வர வேணான்னு சொல்லுங்கள், வி ஹாவ் இனஃப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெசாலயேலுடைய அந்த நோபல் மைண்ட் செட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து அட்மைரபிள். சரி, ஓகே. இப்போது நாம் தியாலஜி பார்க்கலாம். இந்த டேபர்நாக்கிளுடைய தியாலஜி, இவ்வளோ ஃபர்னிச்சர் பார்த்துட்டோம், கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த டேபர்நாக்கிள் நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன், ஏன்னா நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணணும், நான் இதோட முடிக்கிறேன். அப்போ டேபர்நாக்கிளுடைய தியாலஜி என்ன, ஏன் இந்த டேபர்நாக்கிள் நமக்கு என்ன போதிக்குது? இவ்வளோ டீப்பாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சாப்டர் 24 24 31 to 35 பார்த்துட்டோம், 32 to 34 மட்டும்தான் விட்டுருக்குறோம், 28 to 29 பார்த்துட்டோம். ஸோ எக்ஸோடஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். நம்ம விட்டுருக்குது ஒன்றே ஒன்று தான், 32 to 34. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கே நம்ம வந்து லெவிட்டிகஸ் போயிடலாம். சரி, இப்போது கொஸ்டின் என்னென்னா, இந்த டேபர்நாக்கிளுடைய மெசேஜ் என்ன? ரைட், அதாவது கடவுளை சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்க. ஈக்குவல் டு தி ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட். வெரி குட். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், டேபர்நாக்கிளை ஏன் ஆண்டவர் போட சொன்னார்னா, டேபர்நாக்கிள் இஸ் த கவுண்டர் சிம்பிள் ஆஃப் ஃபேரோஸ் மோனோபோலி. பார்வோனுடைய அதிகாரத்திற்கு ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த டேபர்நாக்கிள். எங்க நாங்கள் அங்கேயும் தான் பில்டிங் ஒர்க் பண்ணோம், இங்கேயும் கூட்டின்னு வந்து என்ன பண்ண வச்சுருக்கீங்க, எங்களை பில்டிங் ஒர்க் பண்ண விட்டுருக்கீங்க. கரெக்டா? அங்கே நாங்கள் பித்தோம் ராம்சேஸ் அப்படின்னு சொல்லி 2 சிட்டி கட்டணும், இங்கே டேபர்நாக்கிள் கட்டுறோம். அகைன் சேம் ஒர்க். அப்படி இல்லை, அங்கே நீங்கள் வேலை வாங்கப்பட்டீர்கள், இங்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு டேபர்நாக்கிள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட், அங்கே நீங்கள் உங்களுடைய யூ ஹவ் பீன் எக்ஸ்ப்ளாய்டட், இங்கே யூ ஆர் என்கரேஜ்ட். எப்படி? அங்கே வந்து உங்களை பயன்படுத்தினாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் இங்கே உங்களை என்கரேஜ் பண்ணுறார் ஆண்டவர், செய்யுங்க செய்யுங்க. இப்போது வேலை செய்கிறது தப்பு இல்லை, யார் எப்படி வேலை வாங்கினாங்கன்றது தான் முக்கியம். கரெக்டா? ஸோ அங்கே ஃபேரோ கமாண்டட் யூ, இங்கே ஆண்டவர் கமாண்ட் பண்ணல, காட் என்கரேஜ்ட் யூ, செய்யுங்க. ஸோ இது 2 ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அடுத்தது நம்ம ஃபேரோ எங்க இருக்கார்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே போய் கேட்டாங்க? ஏரோதுடைய பேலஸ்ல போய் கேட்டாங்க. ஏன்னா கிங் எப்பவுமே பேலஸ்ல தான் இருப்பார். இங்க காட் கேட்டது பேலஸ் இல்லை, இங்க வந்து ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா, இன் த மிட்ஸ் ஆஃப் த பீப்புள், உங்க நடுவில் நான் இருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுவார்ல, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, அதோடைய மீனிங் என்ன? கடவுளை தேடி போக வேண்டாம், he is living within us, நம்மோடு இருக்கிறார். அதுதான் அந்த டேபர்நாக்கிள் சொல்ற சத்தியம். சரி,
நெக்ஸ்ட் டேபர்நாக்கிள், கூடாரம். டேபர்நாக்கிள் கொஸ்டியன்ஸ் தி மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ பில்டிங், டேபர்நாக்கிளை கட்டுன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு ஏன்பா கோயில் கட்டுறேன்னு சொல்லி தாவீதை தடுத்தார். அவருக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. கரெக்ட். மேசிவ் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ஃபேரோ மேசிவ் ஸ்ட்ரக்சர் கட்டுறாரு. ஏன் தெரியுமா? அந்த மேசிவ் ஸ்ட்ரக்சரை கட்டும்போது தான் ஃபேரோஸ் கேன் பி ரிமெம்பர்ட். இன்னைக்கு ஃபேரோ கட்டிட்டு போன பிரமிடுகள் ஸ்டில் வி ஆர் ரிமெம்பரிங். ஏன்னா மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து பாபேல் மேசிவ், எல்லாமே மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே மேசிவ் இல்லை, சிம்பிள். அவரோட சிம்பிளிசிட்டி பாருங்க. அவுட்டர் லேயர் வந்து எதில் இருக்கணும்? தகசு, அதாவது அவுட்டர் லேயர் வந்து பேட்ஜர் ஸ்கின்ல தான் பண்ணணும்னு சொல்றார். இன்னரில் வேற கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஆனால் அவுட்டர் ஃபைன் கோல்டு, பியூர் கோல்டு, ஹேமர்டு கோல்டு, ஆர்டினரி கோல்டு, சில்வரு, பிரான்ஸு எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் எதுவும் கைப்பற்றப்பட்டது அல்ல, எக்ஸ்ப்ளாய்டட் இல்லை, ஃப்ரீவில் ஆஃபர்ட்ரியில் வந்தது, மக்களாக கொடுத்தாங்க. ரைட். அடுத்தது decentralizes the authority. அப்போ இந்த இடம் ஒன் சிங்கிள் பர்சன் அப்படின்றத உடைக்குது. ஆண்டவரை எல்லாரும் பார்க்கலாம், God is approachable to all அப்படின்றத இந்த இடம் வந்து அகைன் ப்ரூவ் பண்ணுது. ரைட். slaves became contributors. அடிமையா இருந்தவங்க இப்போ இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க? இதை கட்டி முடிச்ச உடனே எங்க சர்ச், எங்க கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ அது அவங்க சர்ச் ஆயிடுச்சு. அவங்க பிகாஸ் தே பிகேம் ஓனர்ஸ். ஓனர்ஸ் சொல்றது அந்த வார்த்தை தப்பு. அவங்களது ஆயிடுச்சு அது. ஆமாம், எங்களோடது, எங்கள் ஆண்டவருது. அவங்க அங்கே பித்தோம் ராம்சேஸ் கட்டினாங்க, அதை அவங்க தே கேனாட் கிளைம் இட். இதை அவங்க கிளைம் பண்ணலாம், சொந்தம் கொண்டாடுறாங்க. ரைட். ரைட். இன்னொன்று, ஒன் மோர் திங். இது மொபைல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணலான்னா நவுத்திடலாம். அப்போ அதோட அர்த்தம் என்ன? ஆண்டவரும் இஸ் a God of journey. அவர் வந்து ஒரு இடத்துல அவர் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரும் டிராவலர். நீங்க போனீங்கன்னா உங்க கூட அவர் வருவார். தெபோரால் அவருடைய பாடல்ல கத்தர் சேயிரிலிருந்து வந்து, ஸோ அதோடைய அர்த்தம் என்னன்னா, முதல்ல சீனாயில் இருந்தாரா, ஏறி போய் பார்த்தாங்களா, இப்போ அவர் எங்க வந்தாரு? டேபர்நாக்கிளுக்கு வந்தாரா? ஸோ இப்போ மலை மேலேருந்து இறங்கி வந்தது யாரு? மோசே ரிட்டர்ன் வரும்போதே கூட அவர் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஜஸ்ட் இமேஜின் ஹிம். என்னை வந்து என்கிட்ட யாரும் பார்க்க முடியாது, என்னை பார்த்தா அவ்வளோதான் சொன்னாரா? இப்போ எங்கே வந்தார்? இங்கே வந்துட்டார். உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படி இல்லை? அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போது அவர் எப்படிப்பட்ட காட் இல்லை? அவர் சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் என்னை பார்த்தா அவ்வளோதான்றாரு. பட் அவர் சொல்கிறார், இல்லை உங்கள் கூட இப்போ நான் அந்த கோல்டன் காஃபில் சொல்கிறார், நான் போகிறேன்றாரு. நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் உங்கள் கூட சொல்கிறாரு. பாவம், அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் அவர் வராரு இல்லை? ஒரு மக்களோட தன்னை இணைத்து கொள்கிற ஒரு ஆண்டவரை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரி, கடைசியாக இதுவும் கிரியேஷனும் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைஞ்சிருக்குது. அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, கிரியேஷன் 7 days. 7 days 6 days 6 days 7 day 6 day according to our Bible study. 7 days. 7th day God created Sabbath day. So Sabbath we are not taking Sabbath into account. Actually Sabbath also ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அது பரிசுத்தமான நாளாக அதை நியமிக்கிறார். அப்போ அங்கே ஒரு வேலை நடக்குது. என்னன்னா, அது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சாபத் டே. ரைட். ஸோ த 7 days கிரியேஷனை இந்த 7
இங்கே இங்கே கனெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் கனெக்ட் பண்ண முடியும். யூ கேன் கனெக்ட். எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன் பாருங்க. ரைட். ஃபஸ்ட்டு 39:1, 39:5, 7, 21, ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, 26, 29, 31, 32, 42. 39ஆம் அதிகாரத்தில் 39th சாப்டரில் 1, 5, 7, 21, 26, 29, 31, 32, 42, 43. God commanded Moses. இதை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆதியில் கிரியேஷனில் God commanded. இங்கேயும் இந்த டேபர்நாக்கில் பில்ட் பண்ணுறதுக்கு இது நியூ கிரியேஷன். எப்படி? அது அது ஓல்டு கிரியேஷன், நியூ கிரியேஷன். காட் கமாண்ட் பண்ணுறார் ஒன்று. அதுக்கு அடுத்தது செகண்டு. இப்போ சொல்லிடுறேம்மா. ஜெனசிஸ் 1:1-2 அதை எக்ஸோடஸ் 35:30-31 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜெனசிஸ் 1:1-2 எக்ஸோடஸ் 35:30-31 எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவர் பெசலேயேலை அழைக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறாரு. ஆதியில் ஆண்டவர் வானத்தை படைக்கிற, பூமியும் படைக்கிறாரு. அங்கே யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கனெக்டட். இப்படி கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லதுன்னு சொன்னார். 39:43 எக்ஸோடஸ். பாருங்க, சும்மா பாருங்க, கனெக்ட் பண்ணலாம். யூ கேன் கனெக்ட் வித் கிரியேஷன். அவ்வளோதான். மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் தன் படைப்பை எல்லாம் பார்த்தார். ஸோ பாருங்க, ஆண்டவரும் ஆஃப்டர் கிரியேஷன் காட் பிளஸ்ட், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. சேம். ரைட். அடுத்தது 40:33 கனெக்ட் பண்ணலாம். 40:33 யூ கேன் கனெக்ட். லாஸ்ட் லைன், இவ்விதமாய் வேலையை முடித்தார். எல்லாருக்கும் ஃபினிஷ் பண்ண ஆண்டவர் தன் படைப்பை எல்லாம் முடித்த பிறகு, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் என்டையர் கிரியேஷன் அப்படி சொல்ல முடியும். அடுத்து 39:32 39:32 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். இதை என்ன சொல்றாங்கன்னா, இமேஜ் ஆஃப் காட்னு சொல்றாங்க. ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின்படியையும் சாயலின்படியையும், we are all created in the image of God. So Moses taking the position, கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்றாரு. So Moses reflects the divine. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சாபத் பார்க்க போறோம். 35:2 நீங்க டேபர்நாக்கல் கட்டினாலும் 7th டே என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. ரைட். ஸோ அந்த சாபத் டேயோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து மோசஸ் வந்து அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது 37:17-24 அது வந்து லேம்ப் ஸ்டாண்டு. 37:17-24 லேம்ப் ஸ்டாண்ட். அந்த லேம்ப் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அது பாருங்க, அந்த லேம்ப் ஸ்டாண்டில் டிசைன் போடுறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா? 21 பார்த்தீங்களா? பூ இருக்கணும். அந்த லேம்ப் ஸ்டாண்ட் சும்மா சும்மா செஞ்சு வச்சுக்க முடியாது. அந்த லேம்ப் ஸ்டாண்டில் வாதுமம்மா பூ இருக்கணும், பூவில் கொட்டைகள் இருக்கணும், பழங்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ த லேம்ப் ஸ்டாண்ட் சிம்பலைசஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப். ஈடன் கார்டனில் இருந்தது. ஸோ அடுத்தது லாஸ்ட்டு
ஆர்டினேஷன் ஆஃப் த priest. நம்பர்ஸா? $378. என்னாகமம் நம்பர்ஸ் 3:7-8. ஆமாம், இல்லை படிக்க வேண்டாமா? 7-8 நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆடமுடைய ரோல், ஆரன் டேக்ஸ் ஆடம்ஸ் ரோல். தியாலஜிக்கலி கனெக்ட் பண்ணுறாங்க. ஆடமை கடவுள் எந்த பர்பஸுக்கு கார்டனில் வச்சாரோ கான்சக்ரேட் பண்ணி வைக்கிறார். யூ லாஸ்ட் த பர்பஸ். இப்போ ஆடமுடைய பொசிஷனை எடுக்கிறது யாரு? ஆரன் எடுக்கிறார், ஆசாரித்துவ பணியை எடுக்கிறார். ரைட், அந்த ஒரு கனெக்டிவிட்டி. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. பின்னாடி ஜீசஸ் வந்து தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறார். த தியாலஜி எக்ஸ்டென்ஸ் டுவர்ட் தட். ஆனால் இப்போ வந்து இந்த டேபர்நாக்கில் we can connect this tabernacle as the new creation of God. அது ஒரு தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நான் ஒரு சின்ன ஒரு ட்ரை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஃபர்தராக அதை நீங்கள் டெவலப் பண்ணலாம். நம்ம இதோட முடிச்சிடலாம். எனி கொஸ்டின்? கோல்டன் காஃப் மட்டும் நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஸோ கம்மிங்ஸ் டியூஸ்டே நாம் அந்த கோல்டன் காஃப் அண்ட் மோசஸ் மலை மேலேருந்து இறங்கி வந்து அதை உடைச்சது, இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து நாம் நெக்ஸ்ட் வீக் வில் சி. அதை பார்த்துட்டு நாம் நேராக லெவிட்டிகஸ்குள்ள. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை டேபர்நாக்கிளை குறித்து நாங்கள் பார்க்க காத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த டேபர்நாக்கிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரை இறையியல் கருத்துக்களுக்காக, புரிதல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களோடு வாசம் பண்ணுகிற கடவுளை நாங்கள் பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும். ஆசீர்வதியோ வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஒரு 10 minutes குரூப்பாக உட்காந்துட்டு போயிடுங்க. அப்போ தான் பண்ணிவிட்டு இப்போ ரெடி நெக்ஸ்ட் வீக் யாருன்னு சொன்னீங்கன்னா